எங்க தொடங்குச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது? அதாவது வந்து கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விசிகா விலக போகுது, அதே போல் பாமக இணைய போகுது அப்படிங்கிற இந்த பேச்சுங்கிறது சமீபமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு பார்க்கலாம். வேடிக்கையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது சார், இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 வருஷத்தில் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல முதல்வர் என்று பேரை இன்றைக்கி அண்ணன் தளபதி ஸ்டாலின் வாங்கியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது கூட்டணின்றது கொள்கை கூட்டணியாக தான் இருக்கணும். ஆட்சியில் ஜெயிச்சு மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணுன்ற சிந்தனையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இல்லை. மக்கள் மாநிலம் சார்ந்த அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், அந்த இதில் வந்து ஒன்றிய அரசு தலையிடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் ஒரு கொள்கை கூட்டணியில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக வலிமையாக இருக்குது. நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னீங்க, இந்த மாதிரி பாமக வந்து திமுக கூட வருதான், இங்கேருந்து விசிகா திமுகவிலேருந்து விலகுதான்ற கேள்வியே நீங்கள் தப்பு. ஃபஸ்ட்டு அதுவும் ஒரு முணுமுணுப்பு தான். ஏன் நாங்கள் இப்போ அண்ணன் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரும்ப வந்து ஏன் எங்கள் நம்ம கூட்டணி விட்டு விலக போகிறாரு? ஏன் திமுகவில் போய் சேர்ந்து அதிமுகவில் போய் சேர்ந்து என்ன பலன் பெற போகிறாரு? எங்களுக்கு அவரை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்கள், தவறான கொள்கைகள், தவறான சட்டங்கள் மூலம் மாநில உரிமைகளை பறிக்குதுன்ற நிலைமை இன்றைக்கி மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. அதை தடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் திமுக வலுவாக இருந்து இன்றைக்கி ஒன்றிய அரசை வலுவாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். சார், ஒவ்வொரு விஷயத்துலையுமே 4 வருஷமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, எந்த திட்டத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கல, வேலைவாய்ப்பை உருவாக்கலை. மாநிலம் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்குது. கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழிற்சாலையில், மருத்துவத்தில், எல்லா துறையிலுமே சிறந்த மாநிலமாக ஒன்றிய அரசே டிக்ளேர் பண்ணுது தமிழ்நாட்டை. அப்படி சிறப்பாக செயல்கூடிய மாநிலங்களில் ஒவ்வொன்றா மூக்க நுழைக்கிறீங்க. மும்மொழி கொள்கைன்றீங்க, தொகுதி மறுசீரமைப்புன்றீங்க. எப்படி சார் இதை தாங்க முடியும்? அதனால தான் சொல்கிறாரு, மாநில சுயாட்சின்ற தத்துவத்தை இன்றைக்கி எடுக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின், தமிழ்நாடு முதல்வர். ஏன்? மாநிலத்துக்கு வேண்டிய சுயாட்சி கண்டிப்பாக வேணும். மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசு பாராமுகமாக எல்லாமே பார்க்குறீங்க சார். திருமாவளவன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தங்கத்தமிழ் செல்வன் சார், திருமாவளவன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சிதைக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கான சதி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இதனோட பின்னணியில் இருக்கிறத யாரா பார்க்கலாம்? நல்ல கேள்வி கேட்டீங்க அண்ணன். திருமாவளவனுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசை அட்டாக் பண்ணுறதுல நம்பர் 1 தலைவராக இருக்கார். அவங்க செய்கிற அட்டூழியங்கள் மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அந்த தவறுகளை சுட்டி காட்டி பேசக்கூடிய நல்ல தலைவர் அண்ணன் திருமாவளவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதை சிதைக்கும்படியான ஒரு பேச்சை வந்து விட்டமாக்க, அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துச்சாக்க இந்த கூட்டணி பலம் இழக்கும்ன்ற ஒரு நற்பாசையில் சில விசமிகள் தவறான கருத்துக்களை வெளியில் விடுறாங்க. சத்தியமாக அது எடுபடாது. அண்ணன் திருமாவளவனு அக்செப்ட் பண்ண மாட்டார், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியுமே அக்செப்ட் பண்ண மாட்டார். இந்த 2 பேரும் வெரி ஸ்ட்ராங் கூட்டணி எதுக்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்க ஒன்றிய அரசை. ஸோ இவங்க தவறான பேச்சுகளை பேசி வர்றதுக்கு காரணம் வேறு எந்த வகையிலுமே திமுக அரசை குற்றங்கள் சொல்வதற்கு முடியலை. கூட்டணிக்குள்ளே ஒரு குண்டை தூக்கி போடுவோம், விரிசல் வந்துடாதா, அந்த சாக்கிலையாலும் ஜெயிச்சிட மாட்டோமான்ற ஒரு தப்பான கணக்கு போட்டு எதிர்கட்சிகள் வலை வீசுகிறாங்க. இது நடக்காது. இப்போ நான் கேட்குறேன் சார், அமித்ஷா வந்து பேசினார் சென்னையில், ஒரே நாளில் கூப்பிட்டு வந்து எடப்பாடி வந்தார், பழனிசாமி இப்போ பிஜேபி கூட சேர்ந்தார், கூட்டணிட்டார், போயிட்டார், குற்றச்சாட்டு வச்சார் திமுக மேலே. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அதிகாரம் பூரா இருக்குது. இடி ரைடு இன்றைக்கி 400 தடவை விட்டுருக்கீங்க 4 வருஷத்தில், கடந்த 11 ஆண்டுகளில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து. எந்த இடி ரைட்லையாவது கேஸு போட்டு தண்டனை கொடுத்துருக்கீங்களா? 1 2 தவிர நடத்துறது பூராமே ட்ராமா.
உங்களால் உருவாக்கப்பட்ட உங்கள் சார்ந்து இருக்கிற இடி நீங்க சொன்னா மட்டும்தான் செயல்படுது, எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துது. அப்படி அடக்குமுறையில் இருக்கக்கூடாதுன்றது தான் தமிழ்நாடு முதல்வர் தளபதியினுடைய ஸ்டாலினுடைய கண்டன அறிக்கை. ஆயினால தான் இன்றைக்கி மாநில சுயாட்சின்ற அந்த கொள்கை கோட்பாடை கையில் எடுத்திருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.